பக்தர்களை, முக்கியமாக நரேந்திரரை சிறிது ஓய்வு கொள்ளுமாறு கூறினார் குருதேவர். குருதேவரும் சிறிய கட்டிலில் படுத்துக் கொண்டார். மாலை பொழுது. நரேந்திரர் பாடினார். ராக்கால், லாட்டு, மா, ஹாஸ்ரா, நரேந்திரரின் பிரம்ம சமாஜ நண்பரான பிரியர் ஆகியோர் இருந்தனர். நரேந்திரர் பாடினார். கூட மிருதங்கமும் வாசிக்கப்பட்டது. சிந்தனை செய் மனமே, ஸ்ரீ ஹரியை தினமே. அடுத்ததாக பாடினார். சத்தியம், சிவம், சுந்தரம் என்னும் தத்துவ பெரும் சோதியாய் அத்தன் என் மன ஆலயம் தனில் அமரும் அந்த நாள் அணுகுமோ. அடுத்த பாடல். ஆனந்த முகத்துடன் ஆண்டவன் திருப்பெயர் அனுதினம் நீ பாடு. அவன் அருமை பொருந்திய நாமம் நல் அமுதுள்ளம் பொங்கிட நீ பாடு. மிருதங்கம், ஜால்ரா ஆகியவையும் பாடலுடன் கலந்து ஒலித்தன. நரேந்திரரும் மற்ற பக்தர்களும் குருதேவரை சுற்றி சுற்றி வந்து பாடினார்கள். சில வேளையில் பிரேமானந்த ரசத்தில் மூழ்கு என்று பாடினார்கள். மீண்டும் சத்தியம், சிவம், சுந்தரம் என்ற பாடலை பாடினர். கடைசியாக நரேந்திரரே மிருதங்கத்தை வாசித்தார். பேருணர்வில் மூழ்கி ஆனந்த முகத்துடன் ஆண்டவன் திருப்பெயர் அனுதினம் நீ பாடு என்று குருதேவருடன் சேர்ந்து பாடினார். பாட்டு நிறைவுற்றதும் குருதேவர் நரேந்திரரை நீண்ட நேரம் அணைத்த வண்ணம், இன்று எங்களுக்கு எத்தனை ஆனந்தம் தந்துவிட்டாய் என்று கூறினார். இன்று குருதேவரின் இதயத்தில் அன்பு பேருற்று மடை திறந்து கொண்டது. 8 மணி இருக்கும். குருதேவர் அன்பு பரவசத்தில் மூழ்கியவராய் வராந்தாவில் தனியாக நடந்து கொண்டிருந்தார். வடக்கு வராந்தாவிற்கு வந்தார். ஒரு கோடிக்கும் மறு கோடிக்குமாக விரைவாக அடியிட்டு நடக்கலானார். இடையிடையே அம்பிகையுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். திடீரென்று பித்தனை போல், நீ என்னை என்ன செய்துவிட முடியும் என்று உரக்க கூவினார். யாரை தேவி காக்கிறாளோ அவர்களை மாயை என்ன செய்துவிட முடியும் என்று சொல்கிறாரா? நரேந்திரர், மா, பிரியர் மூவரும் இரவில் அங்கேயே தங்குவார்கள். நரேந்திரர் தங்குவார் என்பதால் குருதேவரின் மகிழ்ச்சி கரை காணாததாகியது. இரவு உணவு தயாராகியது. அன்னை ஸ்ரீ சாரதாதேவி நகபத்தில் வசித்து வந்தார். பக்தர்களுக்காக சப்பாத்தி, பருப்பு குழம்பு போன்றவற்றை தயாரித்து அனுப்பியிருந்தார். தென்கிழக்கு வராந்தாவில் இலைகள் போடப்பட்டன. பக்தர்கள் அவ்வப்போது இரவில் தங்குவது வழக்கம். பக்தர்களின் உணவு செலவிற்காக மாதந்தோறும் சுரேந்திரர் சிறிது பணம் கொடுத்து வந்தார். அறையின் கிழக்கு கதவு அருகே நரேந்திரரும் பிறரும் பேசிக் கொண்டிருந்தனர். நரேந்திரர் கூறினார், இந்த கால இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அதற்கு மா, பரவாயில்லை, ஆனால் நல்வழி எதுவும் அவர்களுக்கு போதிக்கப்படுவதில்லை என்றார். அதற்கு நரேந்திரர், நான் பார்த்ததில் அவர்கள் கீழ் நோக்கித்தான் போய்க் கொண்டிருக்கிறார்கள். புகைப்பிடித்தல், வீண் வம்பு, ஆடம்பரம், பள்ளிக்கு மட்டம் போடுதல் இவை தாராளம். இவற்றுடன் போகத்தகாத இடங்களுக்கு போவதையும் கூட கண்டிருக்கிறேன் என்றார். அதற்கு மா, நாங்கள் படித்த காலத்தில் இப்படி பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை என்றார். அதற்கு நரேந்திரர், நீங்கள் அவ்வளவாக மாணவர்களோடு நெருங்கி பழகவில்லை என்று நினைக்கிறேன். ஒழுக்கமற்ற சிலர் அவர்களை பெயர் சொல்லி அழைப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு எப்படி ஏற்பட்டதோ யாருக்கு தெரியும்? அதற்கு மா, என்ன ஆச்சரியம் என்று கூறினார். நரேந்திரர் கூறினார், பலர் ஒழுக்கம் தவறிவிட்டனர் என்பது எனக்கு தெரியும். பள்ளி நிர்வாகத்திலும் பிள்ளைகளின் பாதுகாவலர்களும் இந்த விஷயத்தில் சற்று கவனம் செலுத்தினால் நல்லது என்று கூறினார். இவ்வாறு மாவும் நரேந்திரரும் பேசிக் கொண்டிருந்த போது குருதேவர் தமது அறையிலிருந்து அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தார். சிரித்தவாறே அவர்களிடம், என்னப்பா, என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். நரேந்திரர் மாவை காட்டி, இவருடன் பள்ளியை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். மாணவர்களின் ஒழுக்கம் நன்றாக இல்லை என்று கூறினார். அதை கேட்டதும் குருதேவர் கம்பீரமான குரலில் மாவிடம், இந்த பேச்செல்லாம் நல்லதல்ல. இறைவனை பற்றிய பேச்சைத் தவிர வேறு எந்த பேச்சும் நல்லதல்ல. நீ இவர்களை விட வயதில் பெரியவன், புத்தியும் உள்ளது.
இத்தகைய பேச்சுக்களுக்கு நீ இடம் கொடுப்பது சரியல்ல என்றார். அப்போது நரேந்திரருக்கு வயது 19 அல்லது 20 இருக்கும். மாவிற்கு 27 அல்லது 28 இருக்கும். மா இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நரேந்திரர் முதலியவர்களும் மௌனமாக இருந்தனர். பிறகு நரேந்திரர் உட்பட பக்தர்கள் சாப்பிட ஆரம்பித்தனர். அவர்களின் அருகில் நின்று கொண்டு சிரித்து பேசி அவர்களை வயிறு நிறைய உண்ண செய்தார் குருதேவர். அவர் பேரானந்தத்தில் திளைத்தவராக இருந்தார். சாப்பாடு முடிந்ததும் பக்தர்கள் குருதேவரின் அறையில் தரை மீது விரிக்கப்பட்டிருந்த பாயில் அமர்ந்து ஓய்வு கொண்டனர். குருதேவருடன் உரையாடவும் செய்தனர். அது ஒரு ஆனந்த சந்தையாகவே இருந்தது. பேச்சுக்கு இடையில் குருதேவர் நரேந்திரரை நோக்கி, ஞானவானில் பிரேமை என்னும் அந்த பாட்டை ஒரு தடவை பாடமாட்டாயா என்று கேட்டார். நரேந்திரர் பாட ஆரம்பித்தார். கூடவே பக்தர்கள் மிருதங்கம், ஜால்ரா போன்ற கருவிகளையும் இசைத்தனர். ஞானவானில் பிரேமை என்னும் நளிர்வெண் முழுமதி தோன்றிடுதே, ஆரா அன்பில் பொங்கி எழும் அலைகள் எங்கும் பறந்திடுதே. குருதேவர் பாடிக்கொண்டே ஆடினார். பக்தர்களும் அவரை சுற்றி ஆடினார்கள். பாட்டு முடிந்த பின் குருதேவர் வடகிழக்கு வராந்தாவில் நடந்து கொண்டிருந்தார். ஹாஸ்ரா வடக்கு பக்கமாக உட்கார்ந்திருந்தார். மா அவருடன் பேசிக் கொண்டிருந்தார். குருதேவரும் அங்கே சென்று அவர்களுடன் அமர்ந்து கொண்டார். குருதேவர் ஒரு பக்தரிடம், நீ கனவு காண்பது உண்டா என்று கேட்டார். அதற்கு பக்தர், ஆம், ஓர் அற்புத கனவு கண்டேன். இந்த உலகம் முழுவதும் ஒரே தண்ணீர் மையம். கண்களுக்கெட்டும் தூரம் வரையில் தண்ணீர்தான். அங்குமிங்கும் சில படகுகள். திடீரென்று எழுந்த ஒரு பெரிய அலையில் அந்த படகுகள் எல்லாம் மூழ்கிவிட்டன. நானும் வேறு சிலரும் ஒரு கப்பலில் ஏறிக்கொண்டோம். அந்த வேளையில் கரை காண இயலாத அந்த கடலின் மீது ஒரு பிராமணர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரிடம் நான், உங்களால் எப்படி நடந்து போக முடிகிறது என்று கேட்டேன். அதற்கு அந்த பிராமணர் புன்சிரிப்புடன், இதில் ஒரு கஷ்டமும் இல்லையே, தண்ணீருக்கு அடியில் கீழே உறுதியான ஒரு பாலம் இருக்கிறது என்று கூறினார். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று மீண்டும் கேட்டேன். பவானிபூருக்கு போகிறேன் என்றார் அவர். நான் கொஞ்சம் இருங்கள், நானும் உங்களோடு வருகிறேன் என்று கூறினேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதை கேட்கவே எனக்கு மயிர் கூச்செறிகிறது. பக்தர் கூறினார், ஆனால் அந்த பிராமணர், நான் விரைவாக செல்ல வேண்டும், நீ இறங்குவதற்கு சிறிது நேரம் பிடிக்கும், நான் போகிறேன், இந்த பாதையை நினைவில் வைத்துக்கொள், பிறகு வா என்று கூறிவிட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் இதை கேட்டு, எனக்கு மெய் சிலிர்க்கிறது, நீ சீக்கிரமாக மந்திர தீட்சை பெற்றுக்கொள் என்றார். இரவு 11 மணி ஆகிவிட்டது. நரேந்திரரும் பிறரும் குருதேவரின் அறையில் தரை மீது படுக்கையை விரித்து படுத்தனர்.